ஃபர்ஸ்ட் ப்ரோமோ காமிச்சிட்டாங்க. விஜேஸ் வராரு. எல்லாரையும் உட்காத்தி வச்சுருக்காங்க. ஹாட் சீட்டில் கனியக்காவையும் சாண்ட்ராவையும் உட்காத்தி வச்சுருக்காங்க. திட்டமிட்டு சதி பண்ணி கனியக்காவை அனுப்பிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தர்கிட்டயா கேட்குறாங்க, யார் உங்களுக்கு வேணும், யார் உங்களுக்கு வேண்டான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து திவ்யா ஆரம்பிக்கிறாங்க. கனி வேணும், சாண்ட்ரா வேண்டாங்கிறாங்க. அடுத்தது சுபிக்ஷா கிட்ட கேட்குறாங்க. சுபிக்ஷாவும் சேம் ஆன்சர், கனியக்கா வேணும், சாண்ட்ரா வேண்டாம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரோராவும் கனியக்காவை தான் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாய்ஸ் செக்ஷனில் தனியாக கேட்குறாங்க. யாரெல்லாம்னா விக்ரம், சபரி, அப்புறமா கமர்தீன் 3 பேர் உட்காந்துருக்காங்க. 3 பேரும் வரிசையாக கனியக்கா வேணும், சாண்ட்ரா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ராவையே காமிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் கானா வினோத் அண்ணாவும் பார்வதியும் உட்காந்துருக்காங்க. கானா வினோத் கேட்குறது நமக்கு ப்ரமோவில் காட்டுறாங்க. அவரும் கனி வேணும், சாண்ட்ரா வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட் பார்வதி கிட்ட கேட்டதை நம்மகிட்ட காட்டலை. பார்வதிகிட்ட கேட்டது ஷுவராக பார்வதி வந்து சாண்ட்ரா வேணும்னு சொல்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி அமித் இருந்தாலும் சாண்ட்ராவை சொல்லியிருந்திருப்பாரு. பட் அமித்தும் கிளம்பி போயிட்டாரு. அப்போ வந்து ஆனால் விஜேஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து சாண்ட்ரா தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கனியக்காவோட எவிக்ஷன் கார்டு காமிக்கிறாங்க. இது மக்கள் முடிவா இல்லை விஜய் சேதுபதி சார் முடிவான்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த ஒரு க்ளீனாக ஒரு யாரோ ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி என்ன கோட்டாவில் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக கனியக்கா வந்து ஓட்டிங்கில் லீஸ்ட்டு கிடையாது. அண்ட் அவங்க நல்ல கேமுக்காக பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷன் என்னை பொறுத்தளவில் கனியக்காவை எவிக்ட் பண்ணுறது